Chief guest on the stage. Sir. Dear parents and children, put your hands together. Let's welcome our honorable chief guest, Ct. Jayasheelan, IDAS Department of Defense. தென்னிந்தியாவின் பெஸ்ட் இன்னோவேட்டிவ் விருது பெற்ற முப்படைகளின் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் மதிப்பிற்குரிய திரு தா ஜெயசீலன் ஐடிஏஎஸ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் மற்றும் அவர்களுடைய மனைவியையும் வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பேண்ட் கொடுப்பது மிலிட்டரியில தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இங்க கொடுப்பது நம்முடைய ஸ்கூலுடைய எல்கேஜி ஸ்டூடெண்ட். Say African countries. African countries: South Africa, Botswana, Namibia, Zimbabwe, Mozambique, Zambia, Angola, Congo, Tanzania, Kenya, Somalia, Ethiopia, Uganda, Sudan, Cameroon, Algeria, Mali, Algeria, Libya and Egypt. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு கண்ட்ரி கேட்க போறோம். அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. Say where is Congo in Africa? Map. This is Congo. கிளாப் பண்ணுங்க. காங்கோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப புரியாது. சோ சார் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த காங்கோவை பத்தி ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட், காங்கோ ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிட்டாங்களா? இப்ப வேர்ல்ட் மேப்ல ஷோ வேர்ல்ட் மேப். உலக நாடுகள் எல்லாமே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நைட்டிங்கல் ஸ்கூல் ட்ரைனிங்ல இருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. So where is Congo in the world map? This is Congo. Okay, say which is our country? Where is our country? India. This is India. So நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சாருக்கு தெரியும் அந்த மெமரிஸ் எல்லாமே. சோ அது நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரே வந்து அந்த மெசேஜ் கொடுப்பாங்க. நமது பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரவேற்பறையாக காவிரி நதிபாயும் எங்கள் தஞ்சை வடநாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகப்பெரிய அமைப்பான யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் இந்திய அரசின் பிரதிநிதியாக ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பணியாற்றி அந்த நாட்டு அதிபருடன் கைகுலுக்கும் அளவிற்கு கல்வியின் மூலம் தனது சாதனையை உயர்த்தி காட்டியவர் யார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யார் அது? இல்ல கேட்கல. யாருமா? சொல்லுங்க. கல்வியின் மூலம் தனது சாதனையை உயர்த்தி காட்டியவர் யார்? காங்கோவில். சொல்லுங்க. கேக்குற மாதிரி சார் இங்க இருக்கிறாங்க. இங்க ஒரு குழந்தை கை தூக்குறாங்க. யாரு? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் நம்முடைய நாட்டினுடைய பிரதிநிதியாக ஆப்பிரிக்க நாடான அந்த காங்கோவிற்கு சென்று அந்த நாட்டு அதிபருடன் கைகுலுக்கும் அளவிற்கு ஒரு பெரிய சாதனை செய்திருப்பது யார்? ஒரு பொது அறிவு கேள்விதான். யார் சொல்றாங்கம்மா? உனக்கு தெரியுமா? யாரு? திரு தா ஜெயசீலன் ஐடிஏஎஸ் அவர்கள். IDAS means Indian Defense Account Service. ஓகே, இது மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு சாதாரண தஞ்சையில பிறந்து கிராமத்துல பிறந்து அது ஆப்பிரிக்க நாட்டுல போயிட்டு அவங்க பெரிய ஆளுங்களோட போயிட்டு கை கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை.
அவ்வளவு சிறப்புமிக்க சாதனையை செய்திருப்பவர் நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்துள்ள ஐயா திரு ஜெயசீலன் ஐடிஐஎஸ் அவர்கள். படிப்பதற்கு வறுமை எத்தனை தடைகளை போட்டாலும் அத்தனை தடைகளையும் படிக்கட்டுகளாக அமைத்துக் கொண்டு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், யூனிவர்சிட்டிலேயே ரேங்க் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் யூபிஎஸ்சி தேர்வில் சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்தியாவிலேயே 261வது இடத்தை பெற்று, அது கிட்டத்தட்ட ஒரு 1300வது இருக்கும், அவ்வளவு பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல 261வது இடம் இந்தியாவிலேயே எடுத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் உள்ளடக்கிய தென்னிந்தியாவிற்கே தென்னிந்தியாவில் உள்ள முப்படைகளுக்கான கணக்கு கட்டுப்பாட்டாளர் பதவி வகிக்கும் மதிப்புமிகு திரு ஐயா திரு ஜெயசீலன் ஐடிஎஸ் அவர்களை வருக வருக என நமது பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். தனது மனிதநேய மிக்க சேவையால் நமது இந்திய அரசிடமிருந்து பெஸ்ட் இன்னோவேட்டிவ் மெத்தட் விருது பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். இவருடைய திட்டத்தை பார்த்துதான் நம்முடைய இந்திய அரசே ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார், நமக்கெல்லாம் பெருமை சேர்க்க. இவருடைய மனிதநேயம் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என் வரவேற்பை முடிக்கிறேன். மிக முக்கியமான விஷயம், 33 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய விமானப்படையில் பணியாற்றிய திரு விநாயகம் என்பவர் டிமென்ஷியா எனப்படும் மறதி நோயால் பாதிக்கப்பட்டு மனம் போன போக்கில் தன்னிலை மறந்து ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார். அவரது உறவினர்கள் யாருக்கும் திரு விநாயகம் எங்கிருக்கிறார் என்ற விவரம் தெரியாது. அதே நேரத்தில் அவரது வயதான தாய் எந்த வருமானமும் இல்லாமல், படுப்பதற்கு ஒரு ஓலை குடிசை கூட இல்லாமல் அங்கும் இங்கும் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்று வாழ்கிறார். இந்த விவரத்தை கேள்விப்பட்ட நமது சிறப்பு விருந்தினர் ஐயா திரு ஜெயசீலன் ஐடிஎஸ் அவர்கள் மனநலம் பாதித்த திரு விநாயகம் அவர்களை கண்டுபிடிக்க என்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறார். அதன் பயனாக அவர் திருத்தணியில் இருப்பதை கண்டுபிடித்து அவரை கண்டுபிடித்து அவரை இங்கே அழைத்து வருகிறார். மறதி நோயால் பாதிக்கப்பட்ட திரு விநாயகம் அவர்களால் எந்த விவரமும் சொல்ல முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் பெயரே அவருக்கு மறந்துவிட்டது. திரு விநாயகம் அவர்கள் வாய் திறந்து பேசினால் மட்டும்தான் அவரிடமிருந்து விவரங்களை பெற முடியும். அவர் எப்படி பேச வைப்பது? சிறப்பான முடிவை உடனே சிந்தித்தார். திரு விநாயகம் அவர்கள் அருகில் அமர்ந்து, ஐயா, பசியோடும் பட்டினியோடும் கூலி வேலை செய்து உங்களை படிக்க வைத்து ஒரு விமானப்படை அதிகாரியாகவும் உங்களை உருவாக்கிய உங்கள் தாய் இந்த வயதான காலத்தில் படுக்க கூட வீடு வாசல் இல்லாமல் கிழிந்த உடையுடன் வீடு வீடாக சென்று யாசகம் பெற்று வாழ்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பாலூட்டி சீராட்டி உங்களை வளர்த்த அந்த தாய் இந்த வயதான காலத்தில் இன்னுமா யாசகம் பெற்று வாழ வேண்டும் என்று அவர் தாயின் நிலைமையை பற்றி ஒரு சில மணி நேரம் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட திரு விநாயகம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். தனது தாயை பற்றிய விஷயங்களை கேட்க கேட்க திரு விநாயகம் அவர்களுக்கு பழைய நினைவுகள் திரும்புகிறது. அதுவரை அவருடைய பேரே அவருக்கு என்னன்னு தெரியாது. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஐயா அவர்கள் அவங்களுடைய தாயை பத்தி பேச பேச பழைய நினைவுகள் திரும்பி அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அவரது மௌனமும் கலைகிறது. தான் விமானப்படையில் பணியாற்றிய விவரங்கள் அனைத்தையும் சொல்கிறார். உடனடியாக அவருக்கு நின்று போன 13 லட்சம் ரூபாயை மொத்தமாக பெற்று தந்ததுடன் யாசகம் பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தாய்க்கு மாதந்தோறும் 38,000 ரூபாய் பென்ஷனாக கிடைக்க 24 மணி நேரத்தில் முடிவு எடுத்து அதை செய்து காட்டியவர் ஐயா ஜெயசீலன் அவர்கள். இன்னும் கைத்தல் கொடுக்கலாமே. நமக்கு என்ன என்று ஏசி ரூமில் உட்காராமல் இது போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணம் உள்ளவர். அதோடு மட்டுமல்ல, இவ்வளவு சிறப்புமிக்க காங்கோ நாட்டில் சென்று அந்த அதிபருடன் கை கொடுக்கும் அளவிற்கு தன்னுடைய சாதனையை செய்து லண்டனில் உள்ள ஒரு மிகப்பெரிய IMO நிறுவனத்தில் நம்முடைய மகாத்மா காந்தியின் சிலையையும் வைக்க வைத்து இன்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் முப்படைகளுக்கும் பென்ஷன் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசை ஐயா அவர்களிடம் மட்டும்தான் ஒப்படைத்திருக்கிறது. இவருடைய சேவையை பாராட்டி இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சாதனையாளரை ஈண்டெடுத்த அம்மா அவர்களை இங்கே அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி இருக்கிறோம். பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இவருடைய லட்சியமே சின்ன வயதில் இருந்தே என்னுடைய பையனை எப்படியாவது ஒரு பெரிய அதிகாரியாக்க வேண்டும், பெரிய அதிகாரியாக்க வேண்டும். எல்லாம் நம்ம பார்த்திருப்பீங்க, டிவியில இதுல பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. அந்த சாதனை தாய் இன்னைக்கு ஒரு உலக அளவில் ஒரு சாதனையாளரை பெற்று
நம்ம களம் கொடுத்திருக்கிறார். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயா அவர்கள் ஊரும் எங்க ஊர் பக்கம் பக்கம். சோ அதுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லிக்கிறது, ஒரு சுயநலம் தான். இங்க இருந்து சொல்லிக்கிறதுல ஒரு சுயநலம் தான். நான் சார் மட்டும் தான் கூப்பிட்டு இருந்தேன், அம்மாவையும் வர வச்சுட்டாரு. அவங்க அம்மா துணைவியார் அவர்களையும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். சாருடைய அனைத்து செயல்களுக்கும் ஊக்கம் கொடுத்து இன்றைக்கு சாருடைய புகழ் உலக அளவில் பெரும் அளவிற்கு சாதனை செய்து கொண்டிருக்கிறார். அம்மையா அவர்களுடைய சாருடைய துணைவியார் அவர்களையும் இங்கே வருக வருகை என வரவேற்று, இப்பொழுது மிக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே ஒரு சிறந்த தாயை போல. அதான் தெரிஞ்சிருக்கும். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. பெரிய கைத்தட்டல். நம்முடைய ஸ்கூல்ல தான், அதனாலதான் அன்னையர் தின விழாவை நம்ம நம்ம ஸ்கூல் மட்டும் தான் கொண்டாடுது. சோ இவ்வளவு பெரிய மகத்தான தாய் நம்ம சாரை வரவேற்கிறதுலாம் அப்புறம் அந்த பக்கம் இருக்கட்டும், முதல்ல வரவேற்க வேண்டியது இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு அதிகாரியை நம்முடைய தமிழகத்துக்கு பெற்றுக் கொடுத்து இன்று உலக அளவில் புகழ் பெற்று வைத்த அம்மா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக ஒரு சால்வையை போற்ற இருக்கின்றோம். இந்த சால்வையை போற்ற இருப்பது எனது மகள் சுவாதி. ஒரு சிறந்த சாதனையாளரை உருவாக்கிய அம்மா அவர்களுக்கு மிகுந்த கைத்தட்டல் கொடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதாபிமானம் மனிதநேயம் உள்ள ஒரு அதிகாரியை நமக்கு பெற்றுக் கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அடுத்து அரசு பணி என்பது, அதுவும் ஐஏஎஸ் தேர்வு இந்த மாதிரி பணி என்பது மிக கடினமான பணி. அதற்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காமல் அவருடைய உழைப்புக்கு அனைத்துக்கும் ஈடு கொடுத்து இருக்கின்ற சார் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக சால்வையை அணிவிக்க வருவது எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் அதே நேரத்தில் எனது மருமகளுமான யாமினி நந்தினியை வருக வருகை என அழைத்து அவரை சால்வைப்பட்டு வருகின்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒய்ஃபோட சப்போர்ட் இருந்ததான் ஹஸ்பண்ட் அவருடைய பணியில மிகவும் சிறந்த சாதனையை செய்ய முடியும் அப்படின்றது. அதனால அவங்க ஒய்ஃப் அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவங்களுக்காக பெரிய கைத்தட்டல் கொடுத்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த சாதனையாளர் உருவாக்கிய அம்மா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தியாச்சு. அந்த சாதனையாளருக்கு உறுதுணையா இருக்கின்ற அம்மா அவர்களுக்கும் பொன்னாடி போர்த்தியாச்சு. உலகம் முழுக்க புகழ் பெற்று நம்முடைய அரசே ஒரு இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று கொடுக்கிற அளவிற்கு சாதனை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா திரு ஜெயசீலன் அவர்களுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம், இந்த உலகத்தையே பரிசு கொடுக்கலாம் என்று உலக உருண்டையை பரிசாக கொடுக்கின்றேன். இது போன்று உலகம் முழுவதும் அவர் இன்னும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பரிசு வழங்கி வருவது நம்முடைய மனிதம் திரு கந்தசாமி அவர்கள். நம்முடைய பள்ளியின் பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கணும். என்னுடைய குழந்தையையும் நான் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக உருவாக்குவேன், இந்த நாட்டிற்கு ஒரு தலை சிறந்த தலைமகனை உருவாக்குவேன் என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு வைராக்கியம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்று நம்முடைய ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். மதிப்பவன் தலைவன் ஆகிறான். இந்த தாயை மதித்தனால்தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இவருடைய தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறாரு. அதுக்காக அவங்க அம்மாவுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அம்மாவே பேச இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்க நம்ம ரெடியா இருக்கலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய பையனை நான் நல்லா படித்து ஆளாக்கி கனவு கண்டு கஷ்டப்பட்டு உழைச்சி ஊர் மக்களுக்கு நல்லபடியாக பேச கனவு கண்டது என் கனவு பழித்து விட்டது. ஆனாலும்
உங்கள் ஆசீர்வாதம் என்னைக்கும் பேரும் புகழோட இருந்து என்னுடைய பையனுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும். உங்கள் முன்னிலையை நான் பாராட்டுறேன். நன்றி நன்றி. தாய் மீது ரொம்ப பாசம் சாருக்கு, புரியுதுங்களா? கொஞ்சம் கூட விட மாட்டாரு. இவ்வளவு வயசுலயும் கூட அவங்க பக்கத்து ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து ஏதோ சின்ன குழந்தை மாதிரி இருப்பாரு சார். சோ இந்த தாய் பாசம் உள்ளவர் யாரா இருந்தாலும் உலகத்துல பேரும் புகழும் அடைவார்கள். அதே போன்று ஒரு வைராக்கியம் உள்ள எந்த ஒரு தாயாலையும் ஒரு சிறந்த தலைமகனை உருவாக்க முடியும். அதே மாதிரி நீங்க என் பிள்ளைய அதே மாதிரி இன்னும் சிலர்கள், தம்பிகள், அண்ணன்கள், தாய்மார்கள் பேரும் புகழோட எல்லோருக்கும் எடுத்துக்காட்டியாக இருக்கும் என் பிள்ளை பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரியை உருவாக்கிய இந்த சிறந்த தாய்க்கு அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரகோஷங்களுடன் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஸ்கூல் மட்டும்தான் அன்னைய தினம் நடத்துவோம். இது ஆண்டு விழா மட்டும் இல்ல, நம்முடைய அம்மாவுக்கு நடத்தப்படுகின்ற அன்னைய தினமும் அதுதான் மிகச்சிறந்தது. இன்னும் அன்னைக்கே அழைச்சு வந்திருக்கலாம், ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் நம்முடைய அன்னைய தினம் விழா. அது போட முடியுமா சாரதி? பின்னாடி போடலாம், அதை வேணா போட சொல்லு அன்னைய தினத்துக்காக. அடுத்து நம்முடைய சார் அவர்கள் பேசுவார்கள். அதோடு மட்டுமில்ல, எவ்வளவு மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸர் போய் பார்க்க போனானாக்கா பக்கத்துல கூட விட மாட்டாங்க. ஆனால் சார் அவர்களை பார்க்க போனா அவங்களுக்கு காஃபி கொடுத்து உபசரித்து பேசக்கூடியவர். நம்ம அதெல்லாம் இந்த விஜய் டிவில பார்த்திருப்போம், காஃபி வித் டிடி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காஃபி வித் காஃபி வித் கண்ட்ரோலர், காஃபி வித் கண்ட்ரோலர் கொண்டு வந்து யார் சார் பார்க்க போனாலும் அங்க காஃபி இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க வச்சு அவங்க முதல்ல உபசரிச்சு அவங்களுடைய குறைகள் என்னென்னலாம் கேட்டு நம்மள மாதிரி மக்களோட மக்களா இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். சாதாரண ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படி போய் ஒரு ஆபீஸரா இருக்கிறத விட இதுதான் மக்கள். எதுக்கு படிக்கிறோம்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் போது மக்களுக்கு உதவி செய்வதற்கு தான். இன்னைக்கு 24 பென்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், பென்ஷன் கிடைக்காத அலைகளைன்னு அலைவாங்க, குடும்பமே கஷ்டப்படுது. அந்த பென்ஷனுக்கு அலையும் போது எவ்வளவு பாவம். அதையெல்லாம் 24 மணி நேரத்துல பென்ஷன் இதாச்சு. 24 மணி நேரம் சாருக்கு அந்த தகவல் கிடைச்சிருச்சுன்னா 24 மணி நேரத்துல அவங்களுக்கு வீடு தேடி போய் கிடைச்சிடும். சோ இதெல்லாம் யாரும் அவ்வளவு கீழே இறங்கி செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்திய அரசு அவருக்காகவே ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்தியாவுடைய கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் 3 படைகளுக்கும் பென்ஷன் வழங்கும் திட்டத்தை கொடுக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஐயா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து ஐயா அவர்களை பேச அளிக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி நிறைய நைட்டிங்கேல் ஸ்கூலுடைய முருகானந்தம் மற்றும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள், ஸ்டூடெண்டுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல் முறையாக என்னை அழைத்த பொழுது, சார் இது மாதிரி நாங்கள்லாம் வச்சுருக்கோம் அப்படி சொல்லும்போது இந்த நைட்டிங்கேல் ஸ்கூலை பற்றி நான் இன்டர்நெட்டில் பார்த்து விசாரித்த பிறகு நான் முடிவு செய்தேன், பேசுவது என்று சொன்னால் இந்த பள்ளிக்கு நாம் சென்று பேச வேண்டும், இதை பெருமையாக நினைக்கிறேன் என்று சொன்னேன். அண்மையில் ஒரு புத்தகம் படித்தேன், லேர்னிங் டு கொஸ்டின், கொஸ்டின் டு லேர்ன் என்ற புத்தகம். அந்த புத்தகம் இப்படித்தான் தொடங்குகிறது. குழந்தைகள் பிறந்தது முதல் பள்ளிக்கு சேரும் வரை ஒரு நாளைக்கு 100 கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிக்கு சென்ற பிறகு கேள்வி கேட்கும் என்ற எண்ணத்தையே மறந்து விடுகிறார்கள் என்று அந்த புத்தகம் தொடங்குகிறது. இந்த நைட்டிங்கேல் பள்ளியில் எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்று நான் கேட்டறிந்த போது, கேள்வியில் இருந்துதான் பள்ளியின் பாடமே தொடங்குகிறது என்பதை தெரிந்து கொண்டேன்.
இன்றைய பள்ளிகள் எல்லாம் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை குழந்தைகள் சொல்லிவிட்டாலே மிகச்சிறந்த பள்ளி என்று முத்திரை குத்துகின்றோம். ஆனால் அது தவறு. கேள்விகளுக்கு பதில் சொல்லும் குழந்தைகளை விட பதில் சொல்லும் ஆசிரியரிடம் கேள்வி கேட்கும் குழந்தைகளே மிகச்சிறந்த குழந்தைகள். எந்த குழந்தைகள் கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அந்த குழந்தைகள் அறிவு கண்கள் திறக்கப்படுகின்றன என்று அறிஞர்கள் அழைக்கிறார்கள். கேள்வி கேட்கும் குழந்தைகளை 6 விதமான கேள்விகளாக பிரிக்கலாம். அதாவது க்ளோஸ்டு டைப். கேள்வி கேட்கும்போது உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்போம். குழந்தை எஸ் நோ அப்படின்னு சொல்லும். இது வந்து க்ளோஸ்டு டைப் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு 80% பள்ளிகள் இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து ஓபன் டைப். ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கறத கேள்வி கேட்கிறது. இது ஒரு சில பள்ளிகள் ஓபன் டைப்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சாக்ரட்டிஸ் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸ் கொஸ்டின்ஸ்னா சொல்லும் பதிலிருந்து கேள்விகள், அந்த பதிலிருந்து கேள்விகள் தொடர்ந்து ஏன் ஏன் என்று கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு ஏன் நன்றாக படிக்க வேண்டும், பதில் சொல்லுவாங்க நல்ல மார்க் எடுக்கணுமா. அடுத்து குழந்தை கேட்கும் ஏன் மார்க் எடுக்கணும், அப்பதாமா வேலை கிடைக்கும். எதுக்கு குழந்தை கேட்கும் திரும்ப எதுக்கு வேலை வாங்கணும், வேலை கிடைச்சாதான் பணம் கிடைக்கும். எதுக்கு பணம் கிடைக்கும், எதுக்கு பணம் வேணும், சாப்பிட்றதுக்கு பணம் வேணும், எதுக்கு சாப்பிடணும். இப்படி பலவிதமான கொஸ்டின்களை கேட்டு கேட்டு சொல்வதுதான் அந்த சாக்ரட்டிஸ் டைப் ஆஃப் த குழந்தைகள். இந்த பள்ளியில் சாக்ரட்டிஸ் டைப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கும் ஒரு கூடமாக ஒரு பள்ளி நிறுவனமாக நான் பார்க்கின்றேன். அதாவது இது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து அரசாங்க பள்ளியில தான் படிச்சேன். இப்ப இந்த மேப்ல பார்த்தது, காங்கோல இருந்தது, இது எல்லாமே நாங்கெல்லாம் +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு IAS-க்கு படிக்கும் போதுதான் மேப்பை வாங்கி வச்சுட்டு படிச்சோம். ஆனா அந்த IAS-க்கு படிக்கும் அந்த அறிவை இந்த சின்ன குழந்தைகள் LKG படிக்கும் குழந்தைகள் சரியாக சொல்வது நினைக்கும் பொழுது என் மனதுக்குள் ஏதோ ஒரு உருட்டல், ஏதோ ஒரு வருத்தம். நாமும் இந்த நைட்டிங்கேல் பள்ளியில் படித்திருந்தால் 30 வயதில் IAS ஆவதற்கு 21 வயதில் IAS ஆகி இருக்கலாமே என்று ஒன்று ஏக்கம் தானே தவிர மற்ற ஒன்றும் கிடையாது. இன்று நான் ஆகிவிட்டேன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலிருந்து நான் ஆகிவிட்டேன் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எனக்கு முன்னே உள்ள உங்களால் ஒவ்வொரு குழந்தைகளையும் என்னை போல ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக உங்களால் மாற்ற முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. 2-3 கடமைகளை நீங்கள் செய்தால் போதும். முதல் ஒன்று, உங்கள் குழந்தைகள் பிரசித்தமாக விசேஷமான குழந்தைகள் என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். உலகத்தின் படைப்பிலே, இறைவன் படைப்பிலே உங்கள் குழந்தைகளை போல உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதை நீங்கள் நம்புங்கள். கைரேகை ஒன்றாக இருக்கிறதா உலகத்தில்? இல்லை. கார்னியா ஒன்றாக இருக்கிறதா உலகத்தில்? இல்லை. பிறகு உங்கள் குழந்தைகளும் யூனிக் தான், யூனிக் ப்ராடக்ட் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போன்னு சொன்னா, நதிகள் பார்த்தது, நதிகள் இறைவனிடம் கேட்டது, என்னை அழைத்து இங்க எங்கும் அலைகரிக்கிறாயே, ஆனால் மேலே மேகம் அழகாக சுற்றி கொண்டிருக்கிறது கருமேகமாக, ஏன் என்னை மேகமாக படைக்க கூடாது என்று கேட்டதாம். மேகமாகவே திரும்ப படைத்து விட்டார் இறைவன். அந்த மேகம் சொன்னதாம், அடிக்கும் காற்றுக்கெல்லாம் அலை மோதி கொண்டிருக்கின்றேனே, மரத்தில் மோதுகின்றேன், மலைகளில் மோதுகின்றேன், மனிதரிடம் மோதுகின்றேன், பாலைவனத்தில் செல்கின்றேன், கடல் மீது செல்கின்றேன், எனக்கு இவ்வளவு ஒரு அலைச்சல் கொடுக்கிறாயே, இவ்வளவு அலைச்சல்கள் வேண்டாம். அதோ அந்த பல சோலை இருக்கிறது, பல வண்ணங்களில் மாம்பழம், பலாப்பழம் போன்ற மரச்சோலைகள் எல்லாம் அந்த சோலைகளாக என்னை படைக்க கூடாதா என்று கேட்டதாம். சோலைகளாகவும் படைத்து விட்டான். பிறகு சோலைகள் எல்லோரும் கல்லெறிந்து அந்த பழத்தை பறித்து செல்லும் போது அந்த சோலைகள் கேட்டதாம், இந்த பிறவியும் வேண்டாம், இதை உருவாக்கி அந்த விவசாயியாக என்னை படைத்து விடு என்று. விவசாயியாகவும் படைத்தாராம். திரும்ப அந்த விவசாயி கடைசியில் வறட்சி வரும் பொழுது அந்த நதிகளுக்கு
சாமி கும்பிட்டு நதியே நதிகளை நீரை கொண்டு வா என்று கேட்டானாம். அப்பொழுதுதான் அந்த நதியாக இருந்து மேகமாகி பழத்தோட்டமாகி விவசாயியாகி மாறுந்த விவசாயியே நதியை கேட்கும் பொழுது நினைத்ததாம் நதி, நான் நதியாகவே இருந்து விடுகின்றேன், நான் யாராகவும் இருக்க தவறில்லை, என்னை நதியாகவே விட்டுவிடு என்று. உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்தவர்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உத்தேசமான உன்னதமான குழந்தை என்பதை நம்புங்கள். அடுத்து இரண்டாவது, குழந்தைகள் பெருமையாக சொல்லும் போது, இன்றைக்கு நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க, நல்ல பேசுனாங்க, உடனே வீட்டுல என்ன தெரியுமா நடக்கும்? ஆசிரியர் சொல்லுவாங்க, நல்லா ஆடுனாங்க, என்ன தெரியுமா காரணம்? நான் தான் காரணம். பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவ நல்லா ஆடினா பெரியமா, அவ ஏன் குழந்தைம்பாங்க. நல்லா ஆடினா பையன் பேசினா பத்தி அவன் ஏன் பையன்பாங்க. இப்படி நீங்கள் பெருமை கொள்வதில் தவறு கிடையாது, பெருமை கொள்ளுங்கள். ஆனால் அந்த குழந்தைகள் தவறு செய்யும்போது மட்டும் நீங்கள் குழந்தைகளை தவறு என்று சொல்கிறீர்கள். ஒரு பாட்டிலை உடைத்து விட்டால் நீங்கள் சொல்கிறீர்கள், இவன் செய்த தவறு பாட்டிலை உடைத்து விட்டான் என்று. கம்ப்யூட்டரை உடைத்து விட்டால் கணவன் வந்த பிறகு யாரு உடைத்தது என்று சொன்னால் இவன் தான் கம்ப்யூட்டரை உடைத்து விட்டான் என்று சொல்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் குற்றங்கள் குழந்தைகள் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த குற்றத்தை குழந்தைகள் மீது சுமத்தி விட்டு, எப்பொழுதெல்லாம் குழந்தைகள் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வெற்றிகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். மாற்றுங்கள் தோசைகளை. எப்பொழுதெல்லாம் குழந்தைகள் வெற்றி பெறுகிறார்களோ குழந்தைகளிடம் சொல்லுங்கள், குழந்தை தான் வெற்றி பெற்றது என்று. குழந்தையே லேப்டாப்பை உடைத்தாலும், குழந்தையே பாட்டிலை உடைத்தாலும், குழந்தையே பணத்தை தூக்கி எறிந்தாலும் அதை செய்த பழி அனைத்தும் நான் தான் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த குணம் வரும் பொழுது உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயர்ந்த சூழ்நிலை அடைவார்கள். எடிசன் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு உரிமையாளராக இருந்தார். விளக்கு முழுக்க தான் கண்டுபிடித்தது. 6 மாதமே அவர் ஆரம்ப பள்ளியில் இருந்தார், எல்கேஜி, அப்போ 1ஆம் வகுப்பு. 6 மாதமே இருந்த பிறகு அந்த ஆசிரியர் ஒரு கடிதத்தை எடிசனிடம் கொடுத்து, உன் அம்மாவிடம் கொடு என்று சொன்னார். அந்த அம்மா படித்த பிறகு அடுத்த முறை அந்த குழந்தையிடம் எடிசன் அம்மா என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, உனது ஆசிரியர் கடிதம் எழுதியிருக்கிறார், நீ மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறுவாய், உனக்கு உள்ள அறிவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆசிரியருக்குமே தகுதிகள் கிடையாது நடத்துவதற்கு. அதனால் வீட்டில் இருந்து உன்னை நன்றாக படிக்க வைக்கும் பொறுப்பை அம்மாவிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி குழந்தையை வீட்டில் இருந்தே படிக்க வைத்து மிகப்பெரிய ஆளாக ஆக்கினார். இறுதியிலேயே 90 வயதை தாண்டி தன்னுடைய அம்மா இறந்த பிறகு ஆசிரியர் எழுதிய கடிதம் அம்மாவின் பெட்டியில் இருந்தது. அதை படிக்காத எடிசன் முதல் முறையாக எடுத்து படிக்க ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா அந்த கடிதத்தில் இருந்தது? ஆசிரியர் எழுதிய கடிதம் அம்மா இறந்த பிறகு எடிசன் படிக்கின்றார். அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தது? உங்கள் குழந்தை அடி முட்டாள், உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பே வராது, உங்கள் குழந்தைகளை எப்படி இறைவன் படைத்தான் என்று எனக்கே தெரியவில்லை, தயவு செய்து மற்ற குழந்தைகள் திருத்த வேண்டும் என்று சொன்னால், மற்ற குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தையை இனி பள்ளிக்கு அனுப்பாதீர்கள். இப்படிதான் எழுதியிருந்தது. அவர் படித்து விட்டு கண்ணி விட்டார். கடைசியில் எழுதினார், இந்த குழந்தைதான் இன்று மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறி இருக்கிறது என்று கடிதம் விட்டு சைன் பண்ணி வச்சிருக்கார். உண்மையான கடிதங்கள் இருக்கு. வகுப்பறை எப்பொழுது உங்களை தூக்கி எறிகிறதோ அதை தாங்குவது கருவறை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் 2வது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் 2வது ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் 2வது பெற்றோர்கள். இந்த 2 நபர்களும் இணைந்து செயல்படும் போது குழந்தைகள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் இடம் இவற்றை எல்லாம் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், யாரோ ஒருவர் எடுத்து செல்லலாம். ஆனால் கல்வி செல்வம் என்பது மட்டும் யாராலும் எடுத்து செல்ல முடியாது. இந்த சின்ன குழந்தை காட்டிய போது காங்கோ என்று காட்டியது. நான் 2009ஆம் ஆண்டு காங்கோவை சென்ற பொழுது அங்கே பிரிகேடியராக இருந்தவர் எல்லோருக்கும் தெரியும். அந்த வெல்லிங்டன்ல அந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்தவங்க பிபின் ராவத்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் சிடிஎஸ், இந்தியாவுடைய முதல் சிடிஎஸ் இருந்தவங்க. அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் 2009ல. அப்ப எல்லா தலைவர்களோட கை கொடுத்து கொண்டு வரும் பொழுது நானும் கை கொடுத்தேன். கை கொடுத்த பிறகு சென்ற பிறகு என்னை அறியாமல் என் கண்களில் ஒரு சிட்டு கண்ணீர்.
கண்ணீர் விழக்கூடாது என்பதற்காக கைகளில் ஏந்தினேன். அந்த விழுந்த கண்களில், அந்த கண்ணீர் துளிகளில் என் தாயின் முகம் தெரிந்தது. அதை கண்டுபிடித்த பிபின் ராவத் அவர்கள் முடிந்த பிறகு என்னிடம் வந்தார். ஏன் சோகமா இருக்காரு? இல்ல சார், இந்தியாவின் கடைசி மாநிலத்தில் உள்ள கடைசி கிராமத்தில் உள்ள கடைசி குடிசையில் உள்ள கடைசி மனிதனாக நான் பிறந்து அரசாங்க பள்ளியிலே படித்து கஷ்டப்பட்டு வந்து இன்று ஒரு நாட்டின் அதிபரோடு கைகுலுக்கும் பாக்கியம் கிடைத்ததே, இதை என்ன என்று சொல்வதை நினைத்தேன். என்னை அறியாமல் கண்ணீர் வந்தது என்றேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ விடும் கண்ணீரில் உன் தாயின் முகம் தெரிந்தது, நான் விட்ட கண்ணீரில் தேசத்தின் படம் தெரிந்தது என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவர்கள் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வென்று கொண்டே இருக்கிறார்கள். முயற்சி செய்தவர்கள் மட்டும்தான் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். முயற்சி செய்யாமலே இருப்பவர்கள் இருந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றே உண்டு, தோல்வி என்று எதுவும் கிடையாது. தோல்வி என்று எதுவுமே கிடையாது. முயன்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், முயலாதவர்கள் அப்படியே இருந்து விடுகிறார்கள். நாம் தோல்வி என்று சொல்கின்றோம். முயன்று பாருங்கள், உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. இது போன்ற எண்ணத்த குழந்தைகள் ஒவ்வொருவரும், உங்கள் குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளில் செய்யும் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகப்படுத்துங்கள். Do everything little bit extra. இன்னைக்கு உங்களை பார்க்கிறது ஸ்மால் திங்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா அது மிகப்பெரிய திங்ஸ் ஆகும். டெய்லி ஒரு கொஸ்டின் ஆங்கிலத்தில் படிக்க வைங்க. 365 கொஸ்டின் ஆன்சர் படிச்சிருப்பாங்க. டெய்லி ஒரு கணக்க ஒரு போட வைங்க. டெய்லி ஒரு அறிவியல் ஒரு கொஸ்டின்ஸ் சொல்லிக் கொடுங்க. ஒரு திருக்குறளையோ அல்லது வேறு ஒரு பொன்மொழிகளையோ ஏதோ ஒரு கருத்தை சொல்லிக் கொடுங்க. குழந்தைக்கு சொல்றதை விட பேரண்ட்ஸ் இஸ் a ரோல் மாடல். நீங்கள் படிங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அவர்கள் பார்க்கிறார்கள், அப்படியே நடந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை என்பது வெல்வதற்கும் ஓட்டம் என்பது ஓடுவதற்கும் தான். உங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளிக்கு வருகை தந்து சிறப்பித்த ஐயா திரு ஜெயசீலன் IDAS அவர்களை நன்றி என்று கூறி, எப்படி சொல்றது, இங்க வந்து பேசினா நம்ம பள்ளிக்கூடத்துல தான் பேசணும்ன்ற எண்ணம் இருக்குன்னு சொல்றேன். இதை விட ஒரு பெரிய பாராட்டு எங்களுக்கு என்ன இருக்க முடியும்? கல்வியோட பயன் என்னன்னா, திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்விக்கு மட்டும்தான் தன்னுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. படிச்சவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட எங்களுக்கு பெரிய பாராட்டு இருக்க முடியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க பள்ளிக்கு வருகை தந்ததுக்கு. இங்க படிச்சா IAS ஆபீசர் ஆவாங்க சொல்லாங்க பாத்தீங்களா? இதை விட ஒரு பெரிய பாராட்டு எங்க ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் எங்கள் தாளாளருக்கும் கிடைக்க முடியாது. மிக்க நன்றி. டீச்சர்ஸ் ஆர் தி பில்டர்ஸ் ஆஃப் தி நேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு நாட்டையே உருவாக்குவது சிறந்த ஆசிரியர்கள் தான். தரமான விதைகள் தான் தரமான செடிகளை உருவாக்கும். நல்ல திறமையான அறிவுள்ள ஆசிரியர்களால் மட்டும்தான் சிறந்த மாணவர்களை உருவாக்க முடியும். அந்த அளவில் நம்முடைய பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களுமே சிறப்பான ஆசிரியர்கள். அவர்களும் முதல்ல பாராட்டணும். ஸோ அவர்களுக்காக நம்முடைய பள்ளியின் சார்பாக வெள்ளி பரிசு தங்க பரிசும் வழங்க இருக்கின்றோம். அந்த பரிசினை இப்பொழுது வழங்க அழைப்பது நம்முடைய ஐயா அவர்களுடைய அம்மா அவர்களை அழைக்கின்றோம். Now LKG teacher Mrs. Kartika, class teacher of LKG. So LKG குழந்தைகள் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க இல்லையா? சோ அவங்களுடைய கிளாஸ் டீச்சருக்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினரோட தாயாரோட கையில இருந்து அவங்களுக்கான ஒரு gift.
அடுத்த டீச்சர். Next, Mrs. Priyanka, class teacher of UKG. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா கை தட்டுனீங்க. அவங்க சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு கைத்தட்டல் கம்மியா இருக்கு. Next, Mrs. Priya, class teacher of 4th standard. Next, Mrs. Maria Florence, class teacher of 2nd standard. Mrs. Farida Panu, class teacher of 3rd standard. இவர்களெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள். நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு தங்க மோதிரத்தை நம்முடைய பள்ளியின் சார்பாக பரிசாக வழங்க இருக்கின்றோம். நினைவு பரிசாக அதை வழங்க இருப்பது நம்முடைய சார் அவர்களின் துணைவியார் அம்மா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்து தங்க மோதிரத்தை பெற இருப்பது நம்முடைய Mrs. Papulakshmi, in charge of LKG and UKG. நம்முடைய சிறப்பு விருந்தினரின் தாயார் அவர்கள் இந்த மோதிரத்தை அணிவிப்பார்கள். G. Nitya, class teacher of 1st standard. இந்த மோதிரத்தை நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். G. Nitya, class teacher of 1st standard. சிறந்த ஆசிரியர்களுக்கு தங்க மோதிரமும் வெள்ளி பரிசாக வழங்குவது நம்முடைய நைட்டிங்கேல் பள்ளி மட்டும்தான் என்பதை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் அம்மா அவர்களின் ஆசியை பெற விரும்புகின்றனர். நம்முடைய பள்ளியில் பணியாற்றுபவர் திருமதி வசந்தி அவர்கள். அடுத்து நம்முடைய பள்ளியில் பணியாற்றும் திருமதி ஆனந்தி அவர்கள் இருக்கு. டீச்சர்ஸ் அனைவரும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களிடம் ஆசி பெற்ற பிறகு கலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். Thank you.
பொத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பாடுங்கடா தீனா என்னாரு வெட்டி பத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா களியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி பச்சைப்புள்ள பிஞ்சுகரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் துணி கட்டும் தாய்மாரை நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு குப்பக்கொல்லா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு பால தொட்டு பூஜை பண்ணு நானும் வந்திருக்கு என்னோட பொறப்பு நடமாடும் நெருப்பு அடிய உதைய கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் படிப்பு தேவையில்லை நீ பந்த எடுத்து தீண்டாமை கொழுத்து இதுதான் என் கருத்து அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா களியதா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடிய உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் ஆனால் இந்த ராதையின் நடனத்தை காண நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். இதோ வந்து விட்டார்கள் எங்கள் பள்ளி ராதைகள்.
round of applause our Nightingale Radhas. பூவ பூவே சாங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இங்க சென்ட் பண்ணுங்க குழந்தைங்களை. கன்ஷிகா, யாஷ்வி, ஷெரில், மகிஷா, தேஜஸ்வி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் கன்ஷிகா உங்கள் முன்னால் வந்து மலரப் போகிறார்கள். உன்னை நான் சூடிட
you. Our school dancing துறைக்கு வராங்க our school students. Thank you girls for your village dance. முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே ஒன்று வந்தென்மை காருமையா
for your wonderful performance. மதுரையை பற்றி பேசத் தொடங்கினால் தமிழை முதலில் பேச அடம்பிடிக்கிறது. நான் இல்லாத கவிதையா என வடம்பிடிக்கிறது சித்திரை தேர். இரண்டையும் பேச விடாமல் தானே மதுரைக்கு குறுக்கே பாய்கிறது வைகை. கள்ளழகர் தன்னைத்தான் பேச வேண்டும் என ஆற்றில் இறங்காமல் அடம்பிடிக்கிறார். சிலம்போங்கிய கரங்களுடன் என்னை பேசாமல் விட்டால் எரித்து விடுவேன் என எச்சரிக்கிறாள் கண்ணகி. இப்படிப்பட்ட மதுரையின் பெருமைகளை நான் சொல்வது மட்டுமல்லாமல் எங்கள் பள்ளி 4th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் பாரம்பரிய உடையணிந்து மதுரையின் பெருமைகளை சொல்ல வருகிறார்கள். மலமேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனத்தை எடுத்து கொள்ளும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு தனோ இந்த தேர இருக்குதோ.
மதுரை பாய்ஸ். வாட் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் நம் கிராமிய நிகழ்வுகளை நம் கண்முன் நிகழ்த்தும் கிராமிய நடனம் ஆட வருகிறார்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். Thank you girls for your super performance. Next, எங்கள் பள்ளி சின்ன குயில்கள் வண்ண வண்ணமாய் உடையணிந்து நடனமாட வருகிறார்கள்.
குக்கூஸ். உங்கள் கவனத்திற்கு ஒரு அறிவிப்பு. So, இந்த பாட்டு முடிந்தவுடனே குலுக்கல் பரிசு 10 புடவைகளுக்கான குலுக்கல் பரிசு இப்ப ஆரம்பிக்க போறோம். சோ அது அந்த நேரத்துல அந்த டோக்கன்ல இருக்கக்கூடியவங்க வந்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்கணும். பெற்றோர்கள் இல்லாத குலுக்கல் டோக்கனுக்கு பரிசு கிடையாது. அடிமடியில் சேமித்தேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமித்தேன்
What a stylish performance. Come to the stage. 4th standard Darshan. ஒண்ணு வர சொல்லலாம். அதுக்குதானே மச்சான் ஒண்ணு வர சொல்லுங்க. பெத்தவங்க நாங்க இருக்கோம்ல, உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா நின்னது மச்சான். ஒண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சான், இல்லையா. மாப்பிள்ள ஒண்ணு சரியா பாக்கலையா? ஒண்ணு மறுபடியும் ஒரு வர சொல்றீங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா நின்னது. என்னப்பா என்னாச்சு? என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுல ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ளை அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு விட்ட நான் 2 வார்த்தை பேசினா சுமூகமான முடிவு பெற முடியும். இந்த மின்னலுக்குறா மின்னல் மாதிரி சரட்டு போகுது, அப்புறமா மின்னலுக்குறா மின்னல் மாதிரி பரட்டு போகுது. நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா? பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இல்லையா? அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. பொண்ணு வர சொல்லியா? மாமா மின்னல். எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கமா? எடுத்துக்கிற. அமைதி அமைதி. அவன் மாப்பிள்ள, அவனை ஒருத்தர் பாத்துக்க. நான் இவ்வளவு நேரமா அத்தனை மட்டும் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். பெற்றோர்களுக்கான குலுக்கல் பரிசு இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க இருக்கு.
Thank you for your super performance, boys. Next, மலைவாழ் மக்களுடைய உடை அணிந்து அவர்களுடைய பெருமையை நடனத்தின் மூலமாக ஆட வருகிறார்கள் our school 5th standard and 4th standard girls. Thank you girls. அடுத்தது Thank you very much. டைம் சரியா ரொம்ப நேரம் இல்லாதனால நான் அதிகம் பேச முடியல. அதர்வைஸ் நான் ஜெனரலா ஒரு 1/2 hour பேசுவேன். அதனால குழந்தைகளின் நலன் கருதி உங்களின் நலன் கருதி இப்பயே 10 மணி ஆச்சு. அதனால நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். ஆனா இந்த 10 மணி ஆன பிறகும் அண்ணா அந்த ஒரு ஸ்பிரிட் குறையாம அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிறத பார்க்கும்போது ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ நான் இழந்த நாட்களை மீட்டெடுப்பது போல என்னை கொண்டு வந்தது இந்த பள்ளி. நைட்டிங்கேல் டைம் டிராவல் பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த ஆரம்ப பள்ளியை நினைவூட்டியது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆசிரியர்கள் என்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நான் முதல் முறையில் ஆண் போட்ட பிறகு என்னுடைய காவேரி டீச்சர் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் ஆங்கிலம் 3வது படிக்கும்போது ஆங்கிலமே ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்போ 3வது படிக்கும்போது ஏபிசிடியை முழுமையா தவறில்லாம சொன்னது காரணத்தினால வெத்தலைப்பட்டின்னு நிக்நேம் வச்சோம். அவர் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. 6வது படிக்கும்போது தமிழ்ல முதல் மதிப்பெண் வாங்கினதுனால ஒரு டீச்சர் எனக்கு கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. இதுன்னு நினைவுகள் இருக்கிறது.
இது போன்ற நிறைய நினைவுகள். கல்லூரி படிக்கும் போது புக்கு வாங்க பணம் இல்லையேன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் சாகுல் கமீது வந்து லைப்ரரியிலிருந்து புக்கை எடுத்து அவர் பேர்ல வச்சுட்டு எனக்கு கொடுப்பாரு. அதன் பிறகு நான் பிஎட் படிக்கும் போது ஜெயதிலகன் சொல்லும் போது அப்படியே கூப்பிட்டு அணைச்சு வச்சு, என்னை விட நீ திறமையாளி, நீ என்னை விட மிகப்பெரிய உலகத்துக்கு வருபவன், நீ ஐஏஎஸ் படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாமே நம்மை விட உயர்ந்தவனாக நம்மானவன் வர வேண்டும் என்று நினைப்பவர்களே உண்மையான ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்களை கொண்ட இந்த நைட்டிங்கேல் பள்ளி மிக விரைவில் உலக அளவில் வெற்றி பெறும் என்பது நம்புகின்றேன். நல்ல வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவது இந்த நைட்டிங்கேல் பள்ளி. மதிப்பெண்ணை மட்டும் வைத்து ஒரு மாணவ மாணவிகளை எடை போடக்கூடாது. வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுப்பதுதான் சிறந்த பள்ளி. இந்த சிறந்த பள்ளியை நல்ல ஒரு சிறந்த உதாரணமாக சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னா, எல்கேஜில பார்க்கும்போது நான் பேசிக்கிட்டே இருந்தேன். எல்கேஜி படிக்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஃபைரே இல்லை. யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கேஷுவலா டான்ஸ் ஆடுறாங்க. எவ்வளவு ஒரு எக்கனாமிக்கலி ஸ்டெபிளைஸ்டு ஒரு சில்ட்ரனை எப்படி இந்த பள்ளியால வளர்க்க முடியுது? டான்ஸ்ல அப்படியே ப்ரொஃபஷனல் கோரியோகிராஃபர் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அமேஸ்ட், ஐ ஹவ் very well enjoyed with the family. Thank you very much for Muruganandam and this Nightingale institutions and all the parents and children's. எதிர்காலத்தில் வாய்ப்பு ஒரு முறை கிடைத்தால் உங்கள் குழந்தைகளையும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக மாற்றுங்கள். மாறும் பொழுது நான் உங்களுக்காக காத்திருப்பேன். இப்போது எடுத்த புகைப்படத்தையும் அப்போது உள்ள புகைப்படத்தையும் செல்ஃபி எடுப்பதாக சொல்லிக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், இனி ஒரு முறை சாரோடு செல்ஃபி எடுப்பது நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுவதுதான் என்று சொல்லிக் கொடுங்கள். ஆகும்போது உங்களுக்காக நானும் காத்து கொண்டிருப்பேன். வாழ்த்துக்கள். நன்றி.